You're entering into Gorilla Kingdom now. Yes, it's a Gorilla Kingdom. Let's go. மீட் த ஃபேமிலி. இங்க ஒரு கொரில்லா ஃபேமிலி இருக்குங்க. அத மீட் பண்ணலாம். இபூரி இருக்காரு, எஃப்பி இருக்காங்க, எம்ஜுக்கு இருக்காங்க, கெர்னாட் இருக்காரு, அலிகா இருக்காங்க. ஓகே. ஸோ கிபூரி வந்து 2004 பார்ன் ஆயிருக்காங்க. ஹேனோவர் ஜூல. 192 கேஜி இருக்காருங்க. அவர் தான் யங் சில்வர் பேக். அவர் தான் ஆல்ஃபா மேலா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா அனிமல். ஸோ எஃப்பி வந்து 1993ல கோப்பன்ஹேகன் ஜூல பார்ன் ஆயிருக்காங்க. எம்ஜூக்கு வந்து 1999ல பார்ன் ஆயிருக்காங்க. கெர்னாட் வந்து 2015 ஹீஸ் அ யங் கிட். எஃப்இயோட வந்து பையன். கும்புக்கா வந்து ஃபாதரு. அதே மாதிரி அலிகா வந்து எம்ஜுக்குவோட பொண்ணு, கும்புக்காவோட பொண்ணு. கும்புக்கா வந்து இல்ல போல, செத்துட்டாங்க போல. பாவம். சரி, நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இவங்கள. ஹலோ, இதுதான் அவங்களோட பிளே கிரவுண்டு. அங்க ஒருத்தங்க வந்து வெயில் அடிக்கிறனால ஷேடோல உட்காந்துருக்காங்க. மோஸ்ட்லி அலிகாவா தான் இருக்கும். ஏதோ தேடுறாங்க, ஏதோ எடுக்கிற மாதிரி தெரியுது. அநேகமா சாப்பாடா தான் இருக்கும். அது வாழைப்பழமா, காலிஃப்ளவரா? ஓடுறாங்க, ஓடுறாங்க, உள்ள வர்றாங்க. உள்ள போய் உட்காந்து சாப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள தான் போறாங்க. ஓப்பன் பண்ணி அழகா போறாங்க. இப்ப பார்த்தோம்னா, நம்ம கொரில்லாவோட வீடுக்குள்ள இருக்கோம். பாருங்க, பாருங்க, பாருங்க. இப்போ வெளிய நம்ம பார்த்தோம்ல அலிகா, அது ஃபுட் எடுத்துட்டு வந்துச்சுல்ல, இப்ப பாருங்க உள்ள உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிடுமா? இது நம்ம கொரில்லா வீட இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்குறோங்க. இது வீடு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் வந்து நெறைய கட்ட போட்டிருக்காங்க, கயிறு கட்டி விட்டுருக்காங்க, துணி தொங்க விட்டுருக்காங்க. அது எல்லாமே அவங்க வந்து ஸ்விங் விளையாடுறதுக்காண்டியே இருக்கும். இது எஃப்இயா இல்ல எம்ஜுகோவான்னு தெரியல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. பாருங்க, சாக்கையும் கையிலேயே தூக்கிட்டே சுத்துறாங்க. அநேகமா அந்த அம்மா பேக் தரையில உட்காராது போல. சாக் போட்டு தான் எப்பயுமே உட்காருவாங்க போல. அவ்வளோ சொகுசா இருக்காங்க இங்க. சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட் டைம் போல. அதான் ஒவ்வொரு இடமும் மாறி மாறி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஏப்பா ஏ இங்க இந்த மங்கீஸ்லாம் நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே இத பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே, எங்களுக்கும் தான். ஸோ இதான் இங்கே ஜூவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஏரியா. இங்க கேண்டி ஃப்ளாஸ்லாம் சாப்பிட்றாங்க. யானை எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா பென்குயின் பீச். ஸோ ஆதிரா இஸ் அவர் photographer today. Wow. ஒரு நேச்சுரல் பாண்ட் மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. பாருங்க நீங்களும். இந்த பாண்ட் செட்டப் வந்து சூப்பரா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னோட தான் லிங்க் ஆயிருக்கு.
இங்கே ஒரு பேஸ் கேம்ப் இருக்குது, அப்புறம் அரீனா செட்டிங் இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பென்குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் அந்த மூவியோட ஃபேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த மூவியில் வர ஸ்கிப்பர் அண்ட் ரூக்கி, ஸோ அந்த பென்குயின்ஸ் மாதிரி தான் இங்கே இருக்குது, ரொம்ப இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, பென்குயின்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கிரியேச்சர்ஸ்னு சொல்லுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மூவியில் வந்து அந்த கேரக்டர்ஸே வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஐ ஆம் பிக் ஃபேன் ஆஃப் தட் பென்குயின்ஸ் அண்ட் தட் மூவிங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல பென்குயின்ஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு மீன் போட்டிருந்தாங்க. அது எல்லா பென்குயின்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஒரு ஹாட் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு. பார்ட் 1ல டைகர் பார்த்த மாதிரி இந்த ஸ்பாட்டை நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி செல்ஃபி எடுத்துட்டு இருந்தேங்க. So we are ending into butterfly paradise. They both are fighting. No, What are they doing? they are romancing. வந்திருக்கோம்னா லேண்ட் ஆஃப் லயன்ஸ். டடன் டடன். ஏசியாட்டிக் லைன்ஸ். ஸோ நம்ம கிர்லேருந்து எட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப்ரிக்கன் லைன்ஸ் இல்லை, இங்கே இருக்கிறது பார்க்குறது வந்து ஏசியாட்டிக் லைன்ஸ். ஸோ குஜராத்துக்கு போக போகிறோம். சாசன் 1 miles 0.1 miles தான் ஃப்ளைட்டில் இல்லாமல். ஸோ நம்ம ஊர் குட்டி லாரியை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு. அப்பா நம்ம ஊர் தையல் கடை. நாங்கள் கிர்ரோ சாசனோ போனது இல்லைங்க. பட் இதை பார்க்கும்போது அந்த ஊரோ இல்லை அந்த கிராமத்தையோ வந்து அப்படியே வந்து எக்ஸாக்டாக செட் போட்ட மாதிரி இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. ஃபாரினில் இப்படி நம்ம ஊர் மாதிரி ஒரு செட் போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் பாருங்கள். இங்கே மங்கூஸ் இருந்துச்சுங்க. கீரிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, பார்க்க அது மாதிரி தான் இருந்துச்சு.
ரொம்ப சின்னதாக இருக்குது. அநேகமாக ஜூம் பண்ணி காட்டுறேன். பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. தெரியும் நம்புகிறேன். இது சவுண்டுக்கு பாரு, இவ்வளோ பேர் இருந்தாங்க, ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா? இதோ இங்கே இருக்குங்க லயன். ஸோ நம்ம ஊர் ஸ்டைலில் அந்த தாபால் அந்த கைத்து கட்டிலாம் இருக்கும்ல, அது மாதிரி போட்டிருக்கு. அதில் ஹாயாக தூங்கிட்டு இருக்கு. லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்குறது ஒரு சுகம்தான். இங்கே ஒரு மேல் லயன் இருக்கு. ஸோ மேல் லயன் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கு. லயன் பாப்புலேஷன் வேர்ல்ட்லேயே வந்து ஆஃப்ரிக்காலையும் இந்தியாவிலையும் தாங்க இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து டோட்டலாக 677 லயன்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் 250 ஃபீமேல்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து கிர் இன் அண்ட் அரவுண்ட் கிர் நேஷ்னல் பார்க், அங்கே தான் லயன்ஸ் பாப்புலேஷன் இருக்குது. அப்படியே வெளியே வந்தோம்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருந்துச்சு. நம்ம பசங்க வந்து கொஞ்ச நேரம் அவங்க ப்ளே பண்ணாங்க. லாஸ்ட்டாக ஒரு பேர்ட் ஹவுஸ் இருந்துச்சு, உள்ளே போயிருந்தோம். இங்கே நேட்டிவ் அண்ட் ஸ்காட்டிஷ் பேட்ஸ்லாம் இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை. சரி, நாங்களும் அந்த வேளை உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அட்லாஸ்ட் எங்களுக்குமே ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்போ ஓகே, சீக்கிரமாக டூரை என் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டோம். ஹாய் சகோ, ஹோப் யூ லைக் த ஜூ பார்ட் 2 வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷட்டர் வியூ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். பபாய். How was the trip, Adira? You enjoyed it, huh? Okay, good. See you, bye.